ஸோ இந்த மாதிரி கணக்கு ரெகுலராக கேட்குறாங்க இல்லையா. ஒரு பையில் வந்து 50 பைசா 25 பைசா 10 பைசா காயின் இருக்குது. அது வந்து என்ன விகிதத்தில் இருக்குது அப்படின்னா 3 4 5 அப்படின்ட்டு. அப்போனா மொத்தமாக அதோட மதிப்பு வந்து 30 ரூபா அப்படின்னா 10 பைசா காயின் அந்த பையில் எத்தனை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ருப்பீஸில் இருக்கா, ரூபாயில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், பைசாவில் இருக்கிறதையும் ரூபாயில் மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 30 ரூபா இருக்கு இல்லையா, இதை நீங்கள் பைசாவில் மாற்றி ஏதாவது ஒன்று ஒரே இதில் வச்சு தான் போடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரூபாயில் வச்சே போடுறேன். இப்போ 10 பைசா என்ன ஆகும், 1/2ன்னு மாற்றிக்கலாமா? 1 ரூபாயில் பாதி தான் 50 பைசான்றது. சாரி, நெக்ஸ்ட்டு அது வந்து எத்தனை பங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பங்கு இருக்குது. இன்ட்டு 3x ப்ளஸ் நெக்ஸ்ட் 25 பைசா எப்படி எழுதலாம், 1/4ன்னு எழுதலாம். ஸோ 1/4 இன்ட்டு 4x ப்ளஸ் நெக்ஸ்ட் 10 பைசா எப்படி எழுதலாம், 1/10 இன்ட்டு 5x ஈக்குவல் டு 30 ருபீஸ். ஏன்னா மொத்தத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது, 30 ரூபா வருதுன்னு சொல்லி சொல்லு. இப்போ இதை அடித்தோம்னா 3x/2 ப்ளஸ் இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸு, இங்கே 5 2, அப்போ x/2 ஈக்குவல் டு 30. புரிஞ்சிச்சா? இப்போ கீழே எல்சிஎம் வந்து 2 தான். ஓகேவா? இங்கே எல்சிஎம் 2ன்றதுனால 3x, இங்கே 2 வரணும்னா மேலேயும் 2ஆல் பெருக்கணும், 2x, இங்கே 2 இருக்கிறதுனால x ஈக்குவல் டு 30. அப்போனா என்ன வருது, 3x + 2x 5x, 5x + x 6x ஈக்குவல் டு 30. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 5. ஓகேவா? அவன் என்ன கேட்குறான்னா 10 பைசா காயின் எத்தனை இருக்குன்னா, 10 பைசா காயினை நம்ம என்ன எடுத்துருக்கோம், 5xன்னு எடுத்துருக்கோமா. 5 × 5 25. ஸோ இப்போ 25 காயின் வந்து 10 பைசா காயின் அங்கே இருந்துருக்கு. ஸோ 50 பைசா இன்ட்டு 3 ப்ளஸ் 25 பைசா இன்ட்டு 4 10 பைசா இன்ட்டு 5 ஈக்குவல் டு 30 ரூபா பைசாவில் மாத்திரம் எப்படி வரும், 3000 பைசா வந்துடும். ஸோ எக்ஸ் இப்போ என்ன வரும், 150x 100x ப்ளஸ் 50x 300x ஈக்குவல் டு 3000. எக்ஸோட நான் கரெக்டாக போட்டுக்கிறேன்னா போட்டிருக்கோமா, 50 3 150 25 4 10 × 5 50 150 300x x ஈக்குவல் டு 10ன்னு வருது. அப்போ போன இதில் என்ன தப்பு, ஓ நம்ம அந்த 2-ஐ விட்டுட்டோமோ, கரெக்டு. சரி ஓகே, சரி இப்போ இது வரையும் எக்ஸ் வேல்யூ. அப்போ எக்ஸ் இப்போ நமக்கு என்னென்னா 10 பைசா காயின், 10 பைசா காயின் என்னென்னு எடுத்துருக்கோம், 5x. 5x ஈக்குவல் டு 5 × 10 50 பைசா தான் ஆன்சரு. போன கணக்கில் வந்து என்ன தப்புன்னா 3x 2x ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை அந்த 2-ஐ விட்டுட்டோம், எல்சிஎம் வேல்யூ ஈக்குவல் டு 30ன்னு வரும். இந்த 30 வந்து இங்கே போயிடுச்சுன்னா 6x ஈக்குவல் டு 6, எக்ஸோட மதிப்பு வந்து சேம் 10. ஸோ நீங்கள் ரூபாவில் வச்சு போடணுன்னா நீங்கள் பைசாவில் இருக்கிறத ரூபாவில் மாற்றிக்கணும். இல்லை பைசாலே வச்சு போட போகிறீங்க அப்படின்னா அந்த ரைட் சைடில் 30 ரூபான்னு கொடுத்துருக்கிறத பைசாவில் மாற்றிக்கணும். அவ்வளோதான். சேமாக வச்சு போட்டோன்னா வேணும், சேம் யூனிட்டில் போட்டால் ஆன்சர் வரும். சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஏபின்னு வச்சுப்போம். அந்த 2 நம்பரோட ரேஷியோ வந்து 3:7 இருக்கான். 6 வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னோடனே அந்த ரேஷியோ என்னவா மாறுதான், 5:9 மாறுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏஜஸில் பார்த்தோம், வயது கணக்குகளில் இந்த மாதிரி சம் பார்த்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இது 2தோட டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 2 2 சமமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ண சொன்னேன், இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த வேல்யூக்கு ஈக்குவல்னு சொன்னேன் இல்லையா. அப்போ 2 பகுதி 6 அப்படின்னா ஒரு பகுதியோட மதிப்பு 3 முடிஞ்சு. இப்போ என்ன கேட்குறேன்னா ஃபைண்ட் த ஹையஸ்ட் நம்பர். இது 2த்தில் ஹையஸ்ட் நம்பர்னா இந்த ரேஷியோவில் எது ஹையஸ்ட்னு பார்க்கணும். எது ஹையஸ்ட், பியா ஏவா, பி. ஸோ பிக்கு 7. இப்போ 7 × 3 21. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா
21 தான் ஹையஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா ஏவை எடுத்துக்கணும். 3 3 9. செக் பண்ணி பார்க்கலாம். 9 இது 21ன்னு வச்சுக்கோ. 6 6 கூட்டினோம்னா 27 15ன்னு மாறும். இப்போ ரேஷியோ என்ன வரும்? 3 5 3 9. ஸோ 5:9 கன்வெர்ட் ஆகிடும். Two numbers are in the ratio 2:3. If 2 is subtracted from the first and 2 is added to the second, the ratio becomes 1:7. இது போடுங்க பாப்பா, இந்த கணக்கு சொல்லுங்கள். ஆனால் இதில் வந்து நம்ம அந்த பேட்டர்னில் போட முடியாது. நீங்கள் நார்மலாக, ஏன்னா ரெண்டு சைடும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கணும், இந்த சைடும் ஆட் பண்ணியிருக்கணும். போன கணக்கில் வந்து ரெண்டுத்துலையுமே 6 6 ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டில் 2 கழிச்சிருக்காங்க, செகண்டில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக எப்படி யூஸ் பண்ணோன்னா, இந்த நம்பரை 2x 3xன்னு நம்ம அசியூம் பண்ணிவிட்டு 2x ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பர் கூட 2 கழிக்கிறாங்க அப்படின்னா 2x மைனஸ் 2. செகண்ட் நம்பர் என்ன? 2 ஆட் பண்ணுறாங்க. அப்போ 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 1/2ன்னு எடுத்துக்கணும். 4x மைனஸ் 4 ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 2. இந்த 3x அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா எக்ஸு. இந்த 4 இங்கே வந்துச்சுன்னா 6. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 6. அவன் என்ன கேட்குறான்னா சம் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு கேட்குறான். சம் ஆஃப் நம்பர்ஸ்னால் அந்த ரெண்டு நம்பரும் இது தான். இப்போ 2x ப்ளஸ் 3x ரெண்டும் சேர்த்தா 5x. 5xோட மதிப்பு 5 இன்ட்டு எக்ஸோட மதிப்பு 6 30. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30. ஓகேவா?